நல்லா இருக்குது ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் இடத்தை தடையை உடைக்கின்ற இடத்துல தான் அவர் பகவான் போகிறதாலையும், சுக்கிர பகவான் நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல இருக்கிறதாலையும் 3 என்பது நிரந்தரமான தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பாதி தடை என்று தான் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான தடை கிடையாது. அதுவும் இல்லாமல் தொலைதூர தொடர்பு, அதாவது தொலைதூர தொடர்பும் இல்லது நாம் ஊர் சொல்லுகின்ற பயணம் என்று சொல்கிறோமில்ல, அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்க பெறும். கண்டிப்பாக இருக்க போகும். ஏன்னா 12ஆம் அதிபதி அவர் தான். 5ஆம் அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது தொலைதூரத்தில் இருந்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் சேருமையா. இதை சொன்னால் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதிகரிக்கின்ற காலங்கள், மக்கள் தொடர்பு எதிர்பார்க்கின்ற காலங்களாக மிதுன ராசிக்கு இருக்க பெறும். மக்கள் தொடர்பு இல்லைனா இனிமேல் மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்க போதையா. மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. மனசுக்கு இன்பங்கள் தரக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. இனிமேல் இல்லறத்தில் நல்ல நல்லறங்கள் வாய்க்கின்ற காலங்களாக இருக்கும்போது விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி இதுவரைக்கும் கடகத்தில் வீட்டிருந்தார். அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கடகத்தில் இருந்தார். 1/8/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் சிம்மத்துக்கு இடம் பெயர்ந்து இந்த 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இன்பம் தரக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் ஏற்கனவே இருந்தார் கடகத்தில். இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெறுகிறார். அதாவது ஒரு மனுஷனுக்கு 3 என்பது தடை என்று சொன்னாலும் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோமில்லை, நம்ம ராசிக்கு அவர் 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து இதுவரைக்கும் 5ஆம் அதிபதி அவர் தான். 12க்கும் 5க்கும் உடைய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்று 9ஆம் இடத்தை நேர்கொண்டு பார்க்குறார் ஐயா. இதுவரைக்கும் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கவில்லை என்றால், நம்மளுக்கு சுக்கிர பகவானால் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுத்து இது வரைக்கும் எந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும், நம் வாழ்விலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலக வேண்டும் என்றால் அந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானாதிபதி வலுக்க வேண்டும். இல்லை சுபருடைய பார்வையாவது அங்கே படணும். முழு சுபர் என்று சொன்னால் குருவும் சொல்லிக்கலாம், நம்மளுக்கு சுக்கிர பகவானே குறிக்கலாம். புதன் பகவான் கூட சுபர் கிரகம்தான். பாவ கிரகங்கள் ஆக்கிரமிப்பனால் அவரும் பாவபாக மாறுவார். முழு சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்திருந்த நிலைமையிலையும் அந்த பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய காலங்களை ஏற்கனவே மிதுனராசிக்காரங்க ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க. பரவாயில்லை, மிருகசீரிசம் கொஞ்சம் பரவாயில்லை, திருவாதிரையும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கடுமையான தாக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அஷ்டமத்து சனியின் தாக்கம் விடுபடவில்லை என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஏன்னா மற்ற கிரகங்கள் சொல்ல வேண்டியன்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய காலத்தின் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடந்துட்டுருக்கார்லவா, அதை தாண்டும் போது அவங்களும் விடுபட்டு வெளியேறுவார்கள். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 26 நாட்கள் நிம்மதி தரக்கூடிய நாட்களாக இருக்கப் போகிறது. 26 நாட்கள் நம் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும். நம்மளுக்கு தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படுறார். வெளியூர் சென்று நம்ம அதாவது வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூரோ வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் சரியான தொழிலில் நம்மளுக்கு சரியான பாக்கியம் கிடைக்கல, எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கேன் ஐயா, நம்மளுக்கும் சரியான ஒரு கம்யூனிகேஷன், நம்மளுக்கு ஒரு தகவல் தொடர்பு எதுவும் கிடைக்கல, அதிலிருந்து நாம் தடையிலிருந்து நம்மளால் விலக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 26 நாட்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறோம். சுகபோகத்தை நாம் அனுபவிக்க தான் போகிறோம். செல்வங்கள் சேர்க்கறதுக்கான பாக்கியங்கள் பெற தான் போகிறோம் ஐயா. 3 என்பது 3 இடம். 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதும் இளைய சகோதரன் சகோதரி அல்லவா, அவங்களால் ஏற்பட்டு வந்த பிரிவினைகள் அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலங்களாகும். நம்மக்கிட்ட எவ்வளவோ செஞ்சுருப்போம். பெரியவங்களாக இருந்து நாம் இளையவருக்கும் இளைய சகோதரனுக்கும் நாம் எவ்வளவோ செஞ்சுருந்தாலும் அவங்களும் நம்மளை மறந்துட்டு இருப்பாங்க. இந்த கடினமான காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார்களா, அவங்ககிட்ட எல்லா செல்வங்கள் இருந்தும் நம்மளை உதவிக்கு வரமாட்டாங்களான்னு நினைப்போம். அந்த உதவி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். இதுவரைக்கும் அவங்ககிட்ட இருந்த வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நம்ம இடத்துல பேசக்கூடிய காலங்களாகும். என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா, உடல்நிலையெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு, அதாவது நட்பு வட்டாரங்கள் பேசக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும்.
நல்லா இருக்குது ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் இடத்தை தடையை உடைக்கின்ற இடத்துல தான் அவர் பகவான் போகிறதாலையும், சுக்கிர பகவான் நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல இருக்கிறதாலையும் 3 என்பது நிரந்தரமான தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பாதி தடை என்று தான் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான தடை கிடையாது. அதுவும் இல்லாமல் தொலைதூர தொடர்பு, அதாவது தொலைதூர தொடர்பும் இல்லது நாம் ஊர் சொல்லுகின்ற பயணம் என்று சொல்கிறோமில்ல, அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்க பெறும். கண்டிப்பாக இருக்க போகும். ஏன்னா 12ஆம் அதிபதி அவர் தான். 5ஆம் அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது தொலைதூரத்தில் இருந்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் சேருமையா. இதை சொன்னால் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதிகரிக்கின்ற காலங்கள், மக்கள் தொடர்பு எதிர்பார்க்கின்ற காலங்களாக மிதுன ராசிக்கு இருக்க பெறும். மக்கள் தொடர்பு இல்லைனா இனிமேல் மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்க போதையா. மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. மனசுக்கு இன்பங்கள் தரக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. இனிமேல் இல்லறத்தில் நல்ல நல்லறங்கள் வாய்க்கின்ற காலங்களாக இருக்கும்போது நமக்கு இல்லற தொடர்புகள் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால், நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கல, நாமும் வெளியூர் போயிட்டோம், இல்லறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. செல்வங்கள் சேரத்துக்கு நல்ல செல்வங்கள் சேரப்போதையா, பயப்படணும் அவசியமே இல்லை. ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு செல்வங்கள் நம்மளுக்கு. ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தை 3ஆம் இடத்துலேருந்து நேரடியாக அவர் பார்த்து அந்த இடத்துல சுபிட்சம் தரக்கூடியது. இது வரைக்கும் ஃபில்லப் பண்ணலைன்னா இனிமேல் ஃபில்லப் பண்ணிவிட்டு போயினே இருக்க போகிறார். அடிஷ்னல்னு சொல்கிறோமே இல்லை, ஒரு மனுஷனுக்கு திருப்பி இன்னொரு இடத்துல ப்ரோக்ராம்லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம், அடிஷ்னலாக நம்மளுக்கு வருமானம் வந்தாலே நல்ல இன்பமான மகிழ்ச்சி தான். ஒரு மனுஷனுக்கு 10 வருதுறான்னா 11 கிடைச்சா இன்னும் அதிகம்தான். ஐயா எனக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 100 ரூபா கிடைச்சா மன நிம்மதியோடு அவங்க வாழ்க்கை தரும். 3 வேளை நிம்மதியான சாப்பாடு கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும். அந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்து அவருடைய பார்வையால் சுகபோகத்தை அனுப்பிக்கின்ற காலங்களாகும். மெயினான விஷயம், அவருடைய பார்வை வக்கர பார்வையால் சனி பகவானுடைய வக்கர பார்வை பலம் பெற்று காணப்படுவார். அந்த நேரத்தில் இவங்களுடைய பார்வை எக்ஸ்டெண்ட் பண்ணும். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரும். ஏன்னா 9ஆம் இடம் அல்லவா அது 9ஆம் இடத்துல பகவான் இருப்பது. அஷ்டமத்து சனியாக இருந்தால் பிரச்சனை. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம்பெயர்ந்த அவைகளுக்கு சரி சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று அவங்கள் பார்வை இதுவரைக்கும் பலம் இல்லாமல் இருந்தால் அந்த பலத்தை கூட்டக்கூடிய காலங்களாக இந்த 26 நாட்கள் இருக்கப்பெறும். பிரச்சனை நாம் வெளியே வந்துடுவோம் ஐயா. இளைய சகோதரன் ஆகட்டும், இளைய சகோதரி ஆகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், தகவல் தொடர்பாகட்டும், நம்மளுக்கு ஒளிபரப்பு என்று சொல்லக்கூடிய செய்தியாளர்களை வாசிக்கிறாங்கல்ல, இந்த நியூஸ் ரிப்போர்ட்ரு இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், செய்தி தொடர்பாளர்கள், மிதுனராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தோன்னா ரிப்போர்ட்டராக தான் இருப்பாங்க. ஒரு மீட்டிங்லேயும் சரி, இந்த எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கக்கூடிய யாரானா அவங்கள தவிர வேறு யாராலுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய எல்லாத்தையும் ஸ்பீச் அவங்கள தவிர பேச்சாளரோ அரசியல்வாதியோ வேறு யாராலும் இருக்க முடியாது. அரசியல் சம்பந்தப்பட்ட, ஏன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுற்றுகின்ற அமைப்பு, ஊராக சுத்தத்தில் அவங்கள விட்டு ஆள் கிடையாது. அப்படின்றதுக்குள்ள பார்த்தா மின்னல் மாதிரி போவாங்க, மின்னல் மாதிரி வருவாங்க. அந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. அவங்க வாழ்வில் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய காலங்களாகும். எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. இனிமேல் தொந்தரவுலாம் கிடையாது. இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த 26 நாட்கள் சுப நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். ட்ராவல்ஸ் வண்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலங்களாகும். அதாவது ட்ராவலிங்லே இருக்கக்கூடிய காலங்களாகும். நம்ம என்ன சொல்லணும்னா தொலைதூர பயணம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்க பெறப்போகிறது. இதுவரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டவில்லை என்றால் இனிமேல் குலதெய்வ அருளும் பெறக்கூடிய நாட்களாக இந்த 26 நாட்கள் நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போதும். நம்மளுக்கு தொலைதூரத்தில் நல்ல செல்வங்கள் வரப்போகுது. இனிமேல் தொந்தரவுலேருந்து நாம் விலக போகிறோம்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொந்தரவுகளில் இருந்து நாம் விலகக்கூடிய காலங்களாக இருக்க பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஆதி காளி என்று சொல்ல காளிகாம்பாளை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.